அண்ணே, நான் கொஞ்ச தூரத்துல இருந்தாதான் நம்ம ஒருத்தர் மனசுல ஒருத்தர் இருக்க முடியும். மனசுக்குள்ள சந்தோஷமா பேசிக்க முடியும். ஆசை, பாசம், அன்பு இது எல்லாமே வளர்ந்துட்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. வாங்க போலாம். துளசி, இது நீ, இது நான். இல்ல விஸ்வா, இதுதான் நீ, இதுதான் நான். இல்ல துளசி, இதுதான் நீ, இதுதான் நான். ஐயோ விஸ்வா, இதுதான் நீ, இதுதான் நான். இல்ல இதுதான் நான். இல்ல இதுதான் நீ. இல்ல இதுதான் நான். நீ அது ஏய் வாடி வாடி. அம்மா விடுறல விடுமா. விடு துளசி, விடுறி. சொன்ன கேளு. விடு துளசி, சொன்ன கேளு. விடு விடுறி. ஏய் விடுறீடா. எழுந்துருன்னு சொல்றல. மா மா ஓடி மா. வாடி வா. ஓடி துளசி, விஸ்வா வேண்டாம். விஷ் வேண்டாம். அவகிட்ட போகாத வா. துளசி, துளசி விட்டு போகாத துளசி. வேண்டாம். விஸ்வா, சொன்ன கேளு. வா துளசி, போகாத விஸ்வா, துளசி. வேண்டாம். துளசி, என்ன விட்டு விஸ்வா. போகாத துளசி. கேளு. அவகிட்ட துளசி, நீ வந்துரு. துளசி, அம்மா சொல்றல. துளசி, என்ன விட்டு போகாத துளசி. வேண்டாம். துளசி, விஸ்வா, நீ வந்துரு. போகாத துளசி. வா விஸ்வா. துளசி, போகாத துளசி. துளசி, என்ன விட்டு போகாத துளசி. துளசி, துளசி, போகாத துளசி. விஸ்வா. துளசி, துளசி, என்ன விட்டு போகாத துளசி. சொன்ன கேளு. துளசி, என் கூடயே இரு துளசி. விஸ்வா, துளசி, சொன்னா கேளுங்க. என்னை விட்டு போகாத துளசி. விஸ்வா, இல்ல துளசி. போய் தொலைஞ்சாங்க. போகாத துளசி. அம்மா, விடுமா துளசி. துளசி, வா துளசி, என்னை விட்டு போகாத துளசி. வாய் மூடு. என் புள்ள கூட்டிட்டு போலாம். துளசி, துளசி, என்னை விட்டு போகாத துளசி. துளசி, கதறான்.
நண்பா நண்பா என்ன நண்பா அவசரமா பார்க்கணும் உடனே வான்னு சொன்னேன். அப்படின்னு அவசரமான விஷயம்? ஆமா விஸ்வநாதா, அவசரமான விஷயத்தை தாண்டி அவசியமான விஷயம். அதான் உன்னை வர சொன்னேன். நண்பா, நான் உன்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் இல்ல. எதுவா இருந்தாலும் தெளிவா நேரடியாவே சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியமா? என்ன நண்பா, புது பழக்கமா இருக்க? நீ சொல்லி எந்த விஷயத்தை நான் மறுத்து இருக்கேன்? இப்ப சத்தியம் பண்ற அளவுக்கு? நான் என்ன சொன்னாலும் மறுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பயம்தான். என்னடா, நான் எதுவுமே மறக்கலையே. இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நிம்மதியாவும் நல்லபடியாவும் ஏன் வசதியாவும் இருக்கிறதுக்கு காரணமே நீதானே நண்பா. எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம என்னோட பூர்வீக சொத்து எல்லாத்தையும் மீட்டு கொடுத்ததே நீதானே நண்பா. இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இதுல சத்தியமா சத்தியம். சரி சொல்லு, நான் உனக்காக என்ன பண்ணணும்? சரி விஸ்வநாதா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேனே. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என் ப்ரொஃபஷன்ல என்னைக்கு நான் பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும், அன்னையிலிருந்து கோர்ட்டு கேஸுன்னு நல்லவங்க யாரும் தோத்து போயிடக்கூடாதுன்னு காசு பணம் பார்க்காம 24 மணி நேரமும் அதுக்கு பின்னாலேயே ஓடிட்டேன். பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணேன். வந்த மகராசியும் ஆசைக்கு ஒரு மகளை கொடுத்துட்டு பாதியிலேயே போயிட்டா. என் மக பைரவிய முடிஞ்ச அளவுக்கு நான் தாயில்லாத குறை தெரியாம நல்லபடியா தான் வளர்த்துருக்கேன். ஆனாலும் அவளுடைய முன்கோபமும் பிடிவாதமும் எனக்குள்ள ஒரு 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 பயத்தை கொடுக்குதுடா. பைரவி ஒருத்தர் மேல பாசம் காட்டுறானா அவளை விட வேற யாராலையும் அந்த அளவுக்கு பாசம் காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு காட்டுவா. அதே அவளுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க, அந்த அளவுக்கு வெறுக்கிறவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கிடுவா. அவளோட இந்த பிடிவாத குணத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. நண்பா, இப்ப என்ன சொல்ல வர? காசு பணம்னு நிறைய சம்பாதிச்ச என்னால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தின்னுக்கிட்டு இருக்கிற நோயிலிருந்து தப்பிக்கவே முடியாதுடா. எனக்கு அது நல்லாவே தெரியுது. அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன். எனக்கு அப்புறம் என் மக பைரவிய அவளுடைய முன்கோபத்தையும் பிடிவாத குணத்தையும் சகிச்சுக்கிட்டு அனுசரணையா பாத்துக்கிற குடும்பத்துல அவளை நான் கரை சேர்க்கணும்டா. அதுக்கு என்ன நண்பா, நம்ம பைரவிக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. நானே பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு போய் கவலைப்பட்ட? விஸ்வநாதா, நீ எங்கேயும் போய் மாப்பிள்ளை தேட வேண்டாம். உன் வீட்டு மருமகளா என் மகளை ஏத்துக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நண்பா, நான் எந்த காரணமும் எந்த மறுப்பும் சொல்லாம என் மக பைரவிய உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு எனக்கு அப்புறம் என் மகளை உன் மகளா பாத்துக்கிறது உன் குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு நான் நம்புறேன். அப்படி நடந்தா மட்டும்தான் நான் நிம்மதியா கண்ணு மூடுவேன். தயவு செய்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. எனக்கு நீ செய்யற பெரிய கைமாறு இதுதான். சத்தியம் பண்ணு. பைரவி எங்க வீட்டு மருமகளா மட்டும் இல்லடா, அவளை மகளா ஏத்துக்கிட்டு கண் கலங்காம பாத்துக்கிறது எங்க குடும்பத்தோட கடமை. இது சத்தியம். இது சத்தியம்டா.
விஸ்வா, நீ என் கூட இல்லாம போனாலும் இத உன் ஞாபகமா நான் எப்பவும் வச்சிருப்பேன். துளசி, இது நீன்னு சொன்ன, அது நான் சொன்னேன். இப்ப நீ எங்க இருக்க? என் கூட தான் இருக்க. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் துளசி. இது நீ, அது நான். இதுதான் நீ, இதுதான் நான். வாடி வாடி. அப்பா, நாம இனிமே விஸ்வா வீட்டுக்கு போக மாட்டோமாப்பா? இல்லடா, இனி இதாண்டா நம்ம வீடு. இனிமே இங்க தாண்டா இருக்கணும். ஏண்டா, விஸ்வா கூட விளையாடணும் போல இருக்கா? ஆமாப்பா. நீ வேணா போறியா? வேண்டாம்ப்பா, நான் போகல. அந்த பைரவியத்தை என்ன திட்டும். இது ஏன் வீடு. இந்த வீட்ல தேவையில்லாதவங்க இனிமே தேவையில்லை. அனி, நீங்க இப்படி பேசினதுக்கு அப்புறம் நீங்களே என் காலில் விழுந்து கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். சிவகாமி, அம்மா, என்னாச்சு சிவகாமி? என்னாச்சு? என்ன பண்ணுது சிவகாமி? சொல்லு சொல்லு சிவகாமி, சொல்லு. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அப்பா, அம்மாக்கு என்னாச்சுன்னு பாருங்கப்பா. சிவகாமி, அம்மா, என்னாச்சு சிவகாமி? சொல்லு சிவகாமி. அம்மா என்னாச்சுன்னு சொல்லுமா. எந்திரி எந்திரி, மெதுவா எந்திரி. சார், கொஞ்சம் வாங்க. வரேன் மேடம். டாக்டர், சிவகாமிக்கு என்னாச்சு? அவங்களுக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு சார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சார். ரெகுலரா மாத்திரை கொடுத்தா சரியாயிடும்.
அவங்க எதையோ நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி இல்லாம நார்மலா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க. அவங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதுவே கூட ஹார்ட் அட்டாக்கா மாறலாம். இந்த மாத்திரைய ரெகுலரா உங்களுக்கு கொடுத்துருங்க சார். சரிங்க டாக்டர். டாக்டர், இத எவ்வளவு நாளைக்கு கொடுக்கணும்? வாழ்நாள் முழுக்க. வாழ்நாள் முழுக்கவா? ஆமா சார், இதுக்கு வேற வழியே இல்லை. நான் வரேன் சார். சரிங்க டாக்டர். அம்மா பாத்துமா, மெதுவா வாங்கம்மா, சாஞ்சுக்கோங்க. டாக்டர் மேடம் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமாமா? அது ஒண்ணு இல்ல சிவகாமி, கேஸ் ட்ரபிள்னால இந்த மாதிரி பெயின் இருக்குன்னு சொல்லி இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும் சிவகாமி. அதுக்காகவா வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிட சொன்னாங்க? என்னங்க, எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் என் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுங்க. நீங்க 2 பேரும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சிவகாமி, நீ கூட எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணுமா? என்ன சத்தியங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம இப்படி நீ உன்னை வருத்திக்க கூடாது, புரியுதா? சரிங்க. ஆஹா அம்மா, கேரட் அல்வா தானே செய்றீங்க? ஆமாண்ட செல்லம், எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க அன்னைக்கு கூட கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன், நீ அந்த பைரவிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற. இனிமே எனக்கு இது பிடிக்காது.